அப்போ யூதர்களுடைய முதலாவது பண்டிகை, இந்த பண்டிகை எதில் இருக்குது நீங்கள் வாசிங்கன்னா லேவியராகமம் 23, 24 அதிகாரங்களில் இந்த பண்டிகைகளை குறித்து விவரமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். நான் உங்களோட சுருக்கமாக அந்த பண்டிகைகளை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது இஸ்ரவேலருடைய பண்டிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா பண்டிகை அவங்களுடைய நிசான் மாதத்தில் 14ஆம் தேதி அது கரெக்டாக அவங்க ஆசரிப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பண்டிகை அதே நிசான் மாதத்தில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி, மொத்தம் 7 நாள் அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. மூணாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அதே நிசான் மாதத்தில் 17ஆம் தேதி கொண்டாடுவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை 3 பண்டிகையும் ஒரே மாதத்தில் நிறைவேறும். இது அந்த 3 பண்டிகை நிறைவேறுகிற காலம் அது வசந்த காலம், அதாவது ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீவான் மாசத்துல 6ஆம் தேதியில கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. இது கோடை காலத்தில் வரக்கூடிய ஒரு பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இது திஸ்ரி அப்படின்ற மாசத்துல 1ஆம் தேதி வரக்கூடிய பண்டிகை. 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை. இது அதே மாதம் திஸ்ரி மாசத்துல 10ஆம் தேதி வரக்கூடிய பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இது திஸ்ரி மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள, அதாவது 7 நாள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. இந்த 3 பண்டிகையுமே மாரி காலத்தில் வரக்கூடிய பண்டிகை இஸ்ரவேலருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த 7 பண்டிகைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கா யோசிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி சொன்னவர் ஏசப்பா. அதை அவங்க டெமோ மாதிரி செஞ்சுக்கிட்டே வராங்க. இந்த பண்டிகையை ஏசப்பா மோசைக்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை நிழலாட்டமாக செய்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொன்ன வருஷம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒவ்வொரு பண்டிகை வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது, தெரியாமையே கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த நிழலாட்டமாக செய்யப்பட்ட அந்த பண்டிகை நிஜமானது.